ரொம்பவும் டேஸ்டியான ஈஸியாக எப்படி சுண்டல் குழம்பு பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடாயில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ அரை மூடி தேங்காய் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதும் கடுகு போட்டு பொரிச்சிக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. சமைக்க தெரியாதவங்க கூட இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஈஸியாக சமைச்சிடலாங்க. இப்போ உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூளும் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வெட்டி வச்ச காய்கறி சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்காங்க. நீங்கள் முருங்கைக்காய், வாழைக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஊற வச்ச சுண்டலை இதில் சேர்த்துக்கலாங்க. அளவான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டியான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசை கூட சுட்டு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.